அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகியவற்றை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த இணைப்புக்கு பிறகு பாரத ஸ்டேட் வங்கி, ஐசிஐசிஐ வங்கி ஆகியவற்றை தொடர்ந்து மூன்றாவது பெரிய வங்கியாக மாறும். ஏப்ரல் 1 முதல் இந்த வங்கி இணைப்பு நடைமுறைக்கு வரும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெற உள்ள திருவாரூர் மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். பாரதிய வித்யா பவன் மற்றும் சாந்தி ஆசிரமம் சார்பில் அமைதி காப்பாளர் விருது இலா காந்திக்கு வழங்கப்பட்டது. உலக திருக்குறள் மாநாடு மலேசியாவில் பிப்ரவரி 22, 23, 24 ஆகிய 3 தினங்களில் நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் தமிழ்தாய் அறக்கட்டளை சார்பில் 920 கிலோ எடை கொண்ட திருவள்ளுவர் சிலை இந்த உலக திருக்குறள் மாநாட்டில் வைக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முதல் முறையாக 50 வயதுக்குட்பட்ட கனகதுர்கா மற்றும் பிந்து ஆகிய 2 பெண்மணிகள் புதன்கிழமை அதாவது ஜனவரி 2 தரிசனம் செய்தனர். இந்திய அறிவியல் மாநாட்டை பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தரில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 3 தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் எதிர்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. முன்னாள் கிரிக்கெட் பயிற்சியாளர் ரமாகாந்த் அச்ரேகர் ஜனவரி 2 காலமானார். இவர் சச்சின் டெண்டுல்கரை உலகிற்கு அறிமுகம் செய்தவர். உலக நினைவாற்றல் போட்டி ஹாங்காங்கில் நடைபெற்றது. இந்திய வம்சாவளி துருவ் மனோஜ் என்ற 12 வயது சிறுவன் 2 தங்கப்பதக்கங்களை இதில் வென்றார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட்மேன் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த KP ஜார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் ரோபோ மூலமான மூட்டு அறுவை சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆதரவின்றி சாலைகளில் சுற்றித் திரியும் பசுக்களுக்கு சாலைகள் அமைக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அமைச்சரவையில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்காக 2% பசு நலவாழ்வு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தது. பாலின் தன்மையை அறிய பேப்பர் கிட் என்ற புதிய முறையை IIT குவஹாட்டி அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். நால்சா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியின் புதிய தலைவராக AK சிக்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரேசிலின் புதிய குடியரசுத் தலைவராக ஜெயிர் பால்சான்ட்ரோ தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு எப்போது நடைபெற உள்ளது? ஸோ 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு எப்போது நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 மற்றும் 24 ஆகிய 2 தினங்களில் இந்த 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழகத்தில் சென்னையில் நடைபெற இருக்குது. திருவாரூரில் இடைத்தேர்தல் எந்த நாளில் நடைபெற உள்ளது? ஸோ திருவாரூரில் இடைத்தேர்தல் எந்த நாளில் நடைபெற உள்ளது அப்படின்னா ஜனவரி 28. ஸோ கருணாநிதி கடந்த ஆகஸ்ட் 7 மறைஞ்சிட்டாரு. ஸோ அதுக்காக திருவாரூரில் இடைத்தேர்தல் வைக்கிறாங்க. ஜனவரி 28 திருவாரூரில் இடைத்தேர்தல் நடக்கும். சந்திராயன் 2 செயற்கைக்கோளின் எடை எவ்வளவு? ஸோ சந்திராயன் 2 செயற்கைக்கோளின் எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3290 கிலோ எடை கொண்டது தான் இந்த சந்திராயன் 2 செயற்கைக்கோள். இந்த சந்திராயன் 2 செயற்கைக்கோள் அடுத்த மாதம் விண்ணில் ஏவப்பட உள்ளதா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இது 800 கோடி செலவில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. இது போக சந்திராயன் 1 பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட முதல் சந்திரன் ஆய்வு திட்டம் தான் இந்த சந்திராயன் 1 அப்படிங்கிறது. இது கடந்த 2008 அக்டோபர் மாதம் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சந்திரனில் தண்ணீர் இருப்பதை முதலாக இந்த சந்திராயன் 1 தான் கண்டறிந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நாட்டிலேயே முதல் முறையாக எந்த அரசு மருத்துவமனையில் அதிநவீன மார்பக புற்றுநோய் சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது? ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக எந்த அரசு மருத்துவமனையில் அதிநவீன மார்பக புற்றுநோய் சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம். ஸோ கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தான் நாட்டிலேயே முதல் முறையாக, அதாவது அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக ஓகேங்களா, அதிநவீன மார்பக புற்றுநோய் சிகிச்சை மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 100 நாட்களில் எவ்வளவு மக்கள் பயன் அடைந்துள்ளனர்? ஸோ தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 100 நாட்களில் எவ்வளவு மக்கள் பயன் அடைந்து உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
7,00,000 பேர். ஸோ 7,00,000 பேர் இந்த தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயனடைச்சிருக்கிறாங்க, அதுவும் 100 நாட்களில். இதுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுக்கும் உலக சுகாதார அமைப்போட இயக்குனர் டெட்ரோஸ் அதோனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேசிய மருத்துவ காப்பீடு திட்டம் செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்டுக்கு 5 லட்சம் குடும்பங்களுக்கு அதாவது 5 லட்சம் இன்சூரன்ஸ் கொடுக்கும் குடும்பங்களுக்கு. ஓகேங்களா. பூமியிலிருந்து பார்த்தால் தெரியாத நிலவின் மறுபுறத்தில் முதல் முறையாக எந்த நாட்டின் விண்கலம் தரையிறங்கியது? ஸோ பூமியிலிருந்து பார்த்தால் தெரியாத நிலவின் மறுபுறத்தில் முதல் முறையாக எந்த நாட்டின் விண்கலம் தரையிறங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ சீனாவோட சாங்இ 4 அப்படிங்கிற ஒரு விண்கலம் தான் முதல் முறையாக. ஸோ யாருமே இது வரைக்கும் அந்த பூமியிலேருந்து பார்த்தா தெரியாத நிலவின் பின்பகுதியில் எந்த ஒரு விண்கலமும் இறங்கலை. ஸோ முதல் முறையாக இந்த சீனாவோட சாங்கி விண்கலம் தான் முதல் முறையாக தரையிறங்கியிருக்கு. ஸோ அறியப்படாத அந்த பகுதியோட புகைப்படங்களையும் இந்த சாங்கி முதல் முறையாக பூமிக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சாங்கி விண்கலம் டிசம்பர் 8ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 12 நிலவோட சுற்று வட்டப்பாதைகளை இது நுழைஞ்சிருச்சு. இதுக்காக இவங்க ஆல்ரெடி இந்த குவேகியாவ் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு மே மாதம் அனுப்பியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கி அப்படிங்கிற விண்கலம் டேரெக்டாக இந்த ஃபோட்டோஸ் அதாவது புகைப்படங்கள் அனுப்ப முடியாது. ஸோ இந்த குவேகியாவ் அப்படிங்கிற செயற்கைக்கோள் இந்த சாங்கி 4 ஆய்வுக்களத்திலிருந்து தகவல்களை பெற்று பூமிக்கு அனுப்புகிற வேலையை தான் இந்த குவேகியாவ் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். சென்னை மியூசிக் அகாதமி சார்பில் நிறுதிய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ சென்னை மியூசிக் அகாடமியின் சார்பில் நிறுதிய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தா தனஞ்சயன். ஸோ சாந்தா தனஞ்சயனுக்கு தான் இந்த சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் நிறுத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டிருக்குது. ஏஎஸ்ஐ 2018 முக்கிய ஞாபக சின்னங்களாக எத்தனை பகுதிகளை அறிவித்துள்ளது? ஸோ ஏஎஸ்ஐ 2018 முக்கிய ஞாபக சின்னங்களாக எத்தனை பகுதிகளை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பகுதிகளை ஞாபக சின்னங்களா, அதாவது 2018 ஞாபக சின்னங்களாக அறிவிச்சிருக்குது இந்த ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 சின்னங்களை ஞாபக சின்னங்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓல்டு ஹைகோர்ட் பில்டிங் இன் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் உள்ள ஓல்டு ஹைகோர்ட் பில்டிங் இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது ஆக்ராவில் உள்ள ஆகா கானோட பேலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ராவில் உள்ள ஆகா கானோட பேலஸ். அடுத்து ஆக்ராவில் உள்ள ஹாதி கானாவோட பேலஸ் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நீம்ரானா போரி அப்படிங்கிற ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பிளேஸ். அடுத்து ராணிப்பூர் ஜெரில் டெம்பிள்ஸ். ஸோ ஒடிசாவில் உள்ள ராணிப்பூர் ஜெரில் டெம்பிள்ஸ். அடுத்து உத்தரகாண்டில் விஷ்ணு டெம்பிள். இந்த 6 பகுதியில் ஞாபக சின்னங்களாக அறிவிச்சிருக்குது. சரஸ்வதி ஆற்றினை புதுப்பிக்க எந்த மாநிலம் 11 புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ சரஸ்வதி ஆற்றினை புதுப்பிக்க எந்த மாநிலம் 11 புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம். ஸோ ஹரியானா மாநிலம் தான் சரஸ்வதி ஆற்றினை புதுப்பிக்க 11 புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்குது. இந்த ஹரியானா மாநிலத்தோட சிஎம் யார் அப்படின்னா மனோகர்லால் கத்தர். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஸோ பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிப் சயித் கோசா. ஸோ இவர் தான் பாகிஸ்தானோட புதிய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறாங்க. அதாவது ஜனவரி 18ஆம் தேதி தான் இவங்க பதவியேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ சாஹிப் நிசார் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் இவங்க இருப்பாங்க. ஸோ ஜனவரி 18ஆம் தேதியிலேருந்து புதிய நீதிபதி, அதாவது புதிய தலைமை நீதிபதியாக ஆசிப் சயித் கோசா செயல்படுவாங்க. பிராங்க் ரக்ஷா என்ற புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஸோ பிராங்க் ரக்ஷா என்ற புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேச மாநிலம் தான் இந்த பிராங்க் ரக்ஷா அப்படிங்கிற ஒரு புதிய செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. பிராங்க் இல்லை, பிராணா ரக்ஷா. ஓகேங்களா. ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இது வந்து என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ரோடு ஆக்சிடென்ட்ல விக்டிம்ஸ், அதாவது ரோடு ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெண்களோட சேஃப்டிக்காக இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 19,000 ரன்களை வேகமாக எடுத்தவர் என்ற சாதனையை படைத்த கிரிக்கெட் வீரர் யார்? ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டில் 19,000 ரன்களை வேகமாக எடுத்தவர் என்ற சாதனையை படைத்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ இதுக்கு முன்னால் சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த சாதனை வந்து இவர் வந்து முறியடிச்சிட்டார். விராட் கோலி வந்து 399 இன்னிங்ஸில் 19,000 ரன்கள் வந்து கடந்துட்டார். இதே சச்சின் டெண்டுல்கர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 432 இன்னிங்ஸில் 19,000 ரன்களை வந்து எடுத்திருந்தார். யுனெஸ்கோ அமைப்பை விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அறிவித்த நாடுகள் எது? ஸோ யுனெஸ்கோ அமைப்பை விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அறிவித்த நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். இந்த 2 நாடுகள் தான் யுனெஸ்கோ அமைப்பை விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட தலைமையகம் வந்து பாரிஸில் இருக்குது. இது வந்து 1945 நவம்பரில் உருவாக்கப்பட்டிருக்குது. இதோட டைரக்டர் ஜெனரல், அதாவது தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா கொய்ஷிரோ மட்சுரா அப்படிங்கிறவங்க. இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்த்துடலாம். பிச்சு புகா கார் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் புயல் பாதித்த பகுதிகளில் 13,000 வீடுகள் கட்டித்தர முடிவு செய்துள்ள மாநிலம் எது? ஸோ பிச்சு புகா கார் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் புயல் பாதித்த பகுதிகளில் 13,000 வீடுகள் கட்டித்தர முடிவு செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. வஜ்ர பிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? ஸோ வஜ்ர பிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இன்றைய கேள்விகள், தெலுங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? ஸோ தெலுங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? ரெண்டாவது கேள்வி, எந்த மாநிலம் சைலோ கஜாவுக்காக புவிசார் குறியீடு பெற்றது? ஸோ எந்த மாநிலம் சைலோ கஜாவுக்காக புவிசார் குறியீடு பெற்றது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.